காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. தொடங்கியது ஜனநாயக பெருவிழா. கொண்டாட்டத்திற்கு தயாரான தமிழகம். முப்பத்து 9 நாடாளுமன்ற தொகுதிகள், 6.2 கோடி வாக்காளர்கள். வரும் மக்களவைத் தேர்தலில் காட்சிகள் மாறுமா? நாளும் மக்களவை தொகுதி. நாம் இப்போது பார்க்கவிருக்கும் தொகுதி திருச்சி. ஜனநாயக பெருவிழா என்ற பெயரில் புதிய தலைமுறை நடத்தி வரும் சிறப்பு பேருந்து பயணம் இன்று திருச்சியை அடைந்துள்ளது. இந்நிலையில் திருச்சி மக்களவைத் தொகுதியின் கள நிலவரம் குறித்து தற்பொழுது பார்க்கலாம். தமிழகத்தின் மையத்தில் உள்ள திருச்சி மக்களவைத் தொகுதியின் வரிசை எண் 24. இங்கு மொத்த வாக்காளர்கள் 15,44,742 பேர். ஆண்கள் 7,52,953 பேர். பெண்கள் 7,91,548 பேர். மூன்றாம் பாலினத்தவர் 241 பேர். திருச்சி மக்களவைத் தொகுதியில் உள்ள திருச்சி கிழக்கு, திருச்சி மேற்கு, ஸ்ரீரங்கம், திருவெரும்பூர், புதுக்கோட்டை, கந்தர்வக்கோட்டை ஆகிய 6 பேரவைத் தொகுதிகளுமே ஆளும் திமுக கூட்டணி வசம் உள்ளன. 2021 நடைபெற்ற பேரவைத் தேர்தலில் தனி தொகுதியான கந்தர்வக்கோட்டையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வென்றிருந்த நிலையில் மற்ற 5 தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெற்றிருந்தது. கடந்த 2019 ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் காங்கிரசின் திருநாவுக்கரசர் வெற்றி பெற்றார். திருச்சி மக்களவைத் தொகுதியில் ஏராளமான மக்கள் நலப் பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டியுள்ளதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். நகரத்தில் சாலை வசதிகளை மேம்படுத்தி போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் தொகுதிவாசிகள் கூறுகின்றனர். குறிப்பாக அரியமங்கலம் பால்பண்ணையிலிருந்து துவாக்குடி வரையிலான 4 வழிச்சாலையில் அணுகுச்சாலை அமைக்கப்படாததால் அடிக்கடி விபத்துகள் நடப்பதாக புகார்கள் உள்ளன. மேலும் திருவெரும்பூரில் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் நின்று செல்ல ஆவண செய்ய வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இங்கே பேசஞ்சர் ரயில்கள் மட்டும்தான் நிற்கிது. எக்ஸ்பிரஸ் ரயிலில் மைசூர் ரயில் மட்டுமே நிற்குது. மீதி 11 ஜோடி எக்ஸ்பிரஸ் ரயில்கள் இங்கே தொடர்ந்து நிற்காம போயிட்டு இருக்கு. இதனால் இந்த திருவெரும்பூர் தொகுதியை சுற்றியுள்ள பெல் நிறுவனம், பல்வேறு என்ஐடி, பல்வேறு தொழில் நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் பொதுமக்கள் இந்த ரயில்வே ஸ்டேஷன் வழியாக பயணிக்க முடியாம மிகுந்த சிரமப்பட்டு வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து இங்கு மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய அமைச்சர், எம்பி இவர்கள் மூலமா தொடர்ந்து இங்கு உள்ள பொதுநல அமைப்பினர், சமூக நல ஆர்வலர்கள் தொடர்ந்து முயற்சி செய்தும் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. மாவட்ட தலைநகரான புதுக்கோட்டை திருச்சி மக்களவைத் தொகுதியின் ஒரு பகுதியாக உள்ளது. தங்கள் ஊரை தலைநகராக கொண்டு தனி மக்களவைத் தொகுதி தேவை என இப்பகுதி மக்கள் விரும்புகின்றனர். வளமான பூமியாக இருந்த புதுக்கோட்டை வறட்சி பூமியாகிவிட்டதாக பெரும் வேதனையும் அப்பகுதியினர் மத்தியில் நிலவுகிறது. புதுக்கோட்டைனா விவசாயம் தான், அதுவும் ஒன்றுமே இல்லை. அந்த பூவெல்லாம் விளைஞ்சிக்கிட்டு இருக்கு, அதுக்கு ஒரு கிடங்கு கிடையாது, எதுவுமே கிடையாது. விவசாயிகள்லாம் ரொம்ப தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. மற்றபடி இந்த எம்பி தொகுதி இதில் மற்றபடி தொழிற்சாலையும் ஒன்றுமே இல்லை. இங்கே தொழிற்சாலையும் இருக்குது, ஆனால் அது எதுவுமே ஒன்றும் நடைமுறையில் இல்லை. இதுதான் போயிட்டு இருக்கு. சிப்கார்டுன்னு இருக்குது, சிப்கார்டில் ஒன்றுமே கிடையாது. தொழிற்பேட்டைன்னு இங்கே இருக்குது, அது பேருக்கு தான் இருக்குது, அதான ஒன்றுமே இல்லை. என்னெல்லாம் பண்ணா இது மேம்படும்? என்ன இது புதுக்கோட்டை தனி எம்பி தொகுதி வரணும், தனி தொகுதியாக வேணும். வேளாண் தொழில்கள் செழிக்க குளிர்பதன கிடங்குகள் அமைத்து தர வேண்டும், சென்னைக்கு கூடுதல் ரயில்கள் இயக்க வேண்டும், முந்திரி தொழிற்சாலை அமைத்து தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளையும் புதுக்கோட்டை பகுதி மக்கள் முன்வைக்கின்றனர். காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.